அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்ங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி, அதாவது 30/1/2025 ஆண்டு ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது? தேடினாலும் கிடைக்காது உங்களுக்கு உதவி தான். இன்றைக்கி நீங்கள் தேடாமலேயே உங்களுக்கு உதவிகள் தேடி வருங்க. என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தி ஆகுது. நம்மள பல பேருடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னாக்கா அந்த பணம் ஒன்று இருந்தால் போதும். ஓகேவா? நிறைய பேருடைய உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கும் நிறைய இழப்புகளுக்கு காரணமாகவும் அந்த பணம் இருக்குது. ஸோ அந்த பணத்தேவையை பூர்த்தி ஆகணும் அப்படின்னாவே ஒருத்தர் மனசு வைக்கணும். யார்? குரு பகவான். தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு தான் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்க போகுது. ஸோ இன்றைக்கி உங்களோட வழிபாடு எப்படி இருக்கணும்? அதிகாலையில் எழுந்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வீட்டில் கட்டாயம் தினமும் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு தீப ஒளியை பார்த்து ஓம் குரு பகவானை போற்றி போற்றும் குருடைய நாமத்தை 27 முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். இந்த நாளில் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குறிப்பாக என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும். இதை தாண்டி உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய இன்றைக்கி எல்லாமே மங்களகரமாக உங்களுக்கு முடிஞ்சு வரும். மேலும் உங்களால் முடிஞ்சதுன்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா மஞ்சள் நிற பூக்களை தலையில் சூடிக்கோங்க. மஞ்சளை நெத்தியில் திருநீரிடுற மாதிரி இட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது. அது மஞ்சள் குங்குமம் சேர்ந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மஞ்சளை நெத்தியில் இட்டுக்கோங்க. குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். சரிங்க, இந்த நாளுடைய வழிபாடு குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறது தெரியணும் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ சிம்ம ராசிக்கு மனசில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? எல்லாமே கைக்கூடி வரும். அதான் சொன்னல, உதவி தேடி தேடி போனாலும் சரி, யாரும் உதவுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு உதவி செய்ய 4 பேர் ஓடி வருவாங்க. நான் செய்கிறேன், நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி இருந்திருப்பீங்க. இன்றைக்கி துணிஞ்சு முடிவு எடுத்துருவீங்க. அதன் காரணமாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள், விமர்சனங்கள் எல்லாமே நீங்குது. உங்களெலாம் ஒருத்தன் எதுதான் அப்படின்னா அவனுக்கு கண்ணில்தான் தான் சொல்லணும், அவனுக்கு மனசில்தான் தான் சொல்லும், அவனுக்கு புத்தி வேலை செய்யலாம் தான் சொல்லும். ஏன்னா சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு ஆட்கள். அவங்கள ஒரு எதிரியாக நினச்சி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு அர்த்தமற்ற செயலாக தான் இருக்கும். ஸோ அப்படி செய்தவர்கள் இன்றைக்கி உங்களை புரிஞ்சிப்பாங்க. அந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கூட உங்ககிட்ட கேட்பாங்க. அதேமாதிரி குடும்ப வாழ்க்கையிலே உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்குது. குறிப்பாக இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க. அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்திடுங்க. இது அலுவலக பணிகளுக்கு போகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுடைய பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சூட்சுமங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடைபாதை வியாபாரம் செய்தால் கூட சரி, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக லாபம் கிடைக்குங்க. மேலும் இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி போடுவீங்க. குடும்பத்தாருடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல லாபம் ஏற்படுதுங்க. அதே மாதிரி இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கு 2 மடங்கு லாபம் உண்டு. உழைப்பால் உயர் அதிகாரியுடைய மனசை குளிர வைப்பீங்க. ஆசைப்பட்ட நகைகள்லாம் பெண்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இதுவே ஐடி துறையிலே இருக்கிறவங்களுக்கு அபார வளர்ச்சி இருக்குதுங்க. வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு கைக்கு சேருங்க. குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசி சேர்ந்த சின்னவங்களோ பெரியவங்களோ, ஆண்களோ பெண்களோ, வசதி வாய்ப்பு உடையவங்களோ வசதி வாய்ப்பு இல்லாதவர்களோ, உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகும். அதேமாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்தா குடும்ப வாழ்க்கையிலேயே உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால் வீட்டில் உற்சாகம் பொங்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலனுண்டு.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிப்பீங்க. இதன் காரணமாக வியாபாரம் வளர்ச்சி பெறும். இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவு பெருகும். சொல்லப்போனாக்கா திடீர் யோகம் கிட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்றைக்கி உண்டுங்க. மேலும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே வரும். அப்படி ஒரு செலவு ஆகுது அப்படின்னாக்கா சுபகாரியம் தொடர்பான செலவுகள் தான் ஏற்பட போகுது. மனசை உறுத்திய சில விஷயங்களில் இருந்து இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைக்கும். சிம்மம் அப்படின்னாவே கோபம், கோபம் அப்படின்னாவே சிம்மம் இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தை விட்டுட்டு நிதானமாக யோசித்து செயல்படுங்க. நடக்கிறது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைக்கி உருவாகுதுங்க. மனம் விரும்பிய பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வருது. கடன் நிமித்தமான பிரச்சனைகளை இன்றைக்கி சமாளித்து இன்றைக்கி வரக்கூடிய தாராளமான தன வரவினால் கடன்களை சுத்தமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்குது. அவர்களால் உங்கள் வாழ்க்கைக்கு உற்சாகம் ஏற்படுதுங்க. உதவிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாருடைய ஆதரவின் காரணமாக நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைவேறுதுங்க. கணவர்கிட்டையும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குதுங்க. இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சிங்க. நீங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலாகவே லாபம் கிடைக்கும். அடுத்ததான் வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, உங்களை பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் நல்ல விதத்தில் தாங்க இருக்குது. கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவின் காரணமாக ஒரு பதட்டமான ஒரு வேலையை கூட இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அடுத்ததான் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படிப்பில் கூடுதல் அக்கறை வரும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால, அதே மாதிரி சந்தேகத்திற்கு இடமான பாடங்களை உடனடியாக கேட்டு தெரியப்படுத்திப்பீங்க. இது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உண்டாக்குங்க. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவின் காரணமாக நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக்க போகிறீங்க. குறிப்பாக பணப்புழக்கம் அதிகமாக கிடைக்குங்க. இப்படி தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் மற்றும் காவி நிறங்க. இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குதுங்க. குறிப்பாக நம்ம எல்லாருடைய தேவை எங்கே நிற்குதுன்னா, நான்லாம் கூலி வேலை பார்க்குறேன், நான் அந்த வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன், எந்த வேலை வேணால் பாருங்கள் சார், எந்த வேலை வேணால் பாருங்கம்மா, சரிங்களா? இன்னைக்கு சிம்ம ராசி சேர்ந்த சிம்ம ராசியில் கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், பண பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாது, சந்தோஷம் உண்டு. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு வரியில் சொன்னாக்கா மகிழ்ச்சியான நாள், உடல் பாதிப்புகள் விலகி உற்சாகமாக வளம் வரக்கூடிய நாள், முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துதுங்க. அடுத்த பூரம் நட்சத்திரம். மனசில் இருந்த குழப்பங்கள் விலகி துணிச்சலாக செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க. இதே உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் மேலே அதிகாரிகளால் உடைய காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு. குறிப்பாக ஒரு வரியில் சொல்லினாக்க பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். கொடுத்த கடன் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது. குறிப்பாக பகைவர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்குதுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உற்சாகத்துக்கு குறைவில்லாத நிறைவை தரக்கூடிய தெய்வங்களுடைய பரிபூர்ண அருளாசி நிறைந்த நாளாக சிம்ம ராசிக்கு இந்த நாள் அமையப்பெற்றிருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லனாக்கா 100க்கு 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும். மீதி இருக்கிற இந்த 25% அப்படிங்கிறது உடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். சரிங்க, இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது. இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்னதான் குரு பகவானுடைய வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்னைக்கு ஈடு இணையில்லாத நன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள், கடவுள் துணை. ஓம் குருவே போற்றி போற்றி.